Good evening students. இப்போ next நம்ம பார்க்குற டாபிக் வந்து structure of chloroplast. It's a very important ஆன question. Chloroplast உடைய structure எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இந்த chloroplast எங்கே present ஆயிருந்தது அப்படின்னா பிளாஸ்டேட்டில் present ஆயிருந்தது. Plastid is responsible for the preparation and storage of the food அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து 3 types இருந்தது, chloroplast, chromoplast and leucoplast அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப் ஆகிய அந்த chloroplast உடைய structure பார்க்க போகிறோம். இந்த chloroplast அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு green pigment. இந்த chloroplastல இருக்கக்கூடிய ஒரு green pigmentக்கு என்ன பேர் அப்படின்னா chlorophyll. And the chloroplast consists of the green pigment is called the chlorophyll. It is an oval in shape. இந்த மாதிரி கோலிமீட்ட ஷேப்பில் இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கும். டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 10 மைக்ரோமீட்டர் இருக்கும். இதோட திக்னஸ் வந்து 1 to 12 மைக்ரோமீட்டர் இருக்கும். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, பிகாஸ் 1 மார்க் கொஸ்டின்லேயே கேட்பாங்க. இது 5 மார்க் கொஸ்டின் ஆக்சுவலி, ஓகேவா? ஸோ திரும்ப சொல்கிறேன், என்னென்னா chloroplast contain the green pigment is called the chlorophyll. It is a oval in shape, ஓவல் ஷேப்பில் இருக்கும். It is a diameter is a 2 to 10 micrometer. Thickness is a 1 to 12 micrometer. Okay. அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த chloroplast. இந்த chloroplastோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். என்வலப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்வலப்னா என்ன அப்படின்னா வெளிப்பகுதி, மூடி இருக்கக்கூடிய பகுதி தான் என்வலப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மூடி இருக்கிற பகுதியில் வந்து டபுள் லேயர்டாக இது ஆக்சுவலி மூடி இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, என்வலப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, chloroplast envelops as a outer and inner membrane which are separated by the intermembrane space அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணால் இந்த அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரைன், இது வந்து இன்டர் மெம்பரமைன் ஸ்பேஸை வந்து பிரிக்கக்கூடியது. அதுலேருந்து இது தனியாக பிரிக்கக்கூடியது தான் இந்த என்வலப், ஓகேவா? என்வலப் இஸ் த அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரைன் விச் இஸ் செப்பரேட்டட் பை த இன்டர் மெம்பரமைன் ஸ்பேஸ், ஓகேவா? இன்டர் மெம்பரமைன் ஸ்பேஸ். ஓகே, செகண்ட் இருக்கிறது வந்து ஸ்ட்ரோமா. வாட் இஸ் கால்ட் த ஸ்ட்ரோமா? ஸ்ட்ரோமா இஸ் நத்திங் பட் த மேட்ரிக்ஸ் present inside to the மெம்பரைனுக்குள்ள present, இதுதான் இன்சைட் மெம்பரைன். ஓகே, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மெம்பரைனுக்குள்ள ஒரு மேட்ரிக்ஸ் present ஆயிருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்றாங்க. மேட்ரிக்ஸ் present inside to the membrane is called the stroma. It contains இதில் இந்த ஸ்ட்ரோமால என்ன இருக்குன்னா DNA 70s ribosomes இதெல்லாம் இருக்கும். It contains and other moleculesலாம் இருக்கும். It contains the DNA இருக்கும், 70s ribosomes இருக்கும், and other molecules இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். இட்ஸ் a very very இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸில் எது யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க, ஸ்ட்ரோமா. ஓகே, ஸ்ட்ரோமானா என்ன அப்படின்னா இந்த என்வலப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ்க்கு பேர் தான் ஸ்ட்ரோமா. இதில் வந்து DNA 70s ribosomes and other மாலிகுல்ஸ் இருக்கும். இது ப்ரோட்டீனுடைய சிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இருக்குது தைலகாய்ட்ஸ். இந்த தைலகாய்ட்ஸ் அப்படின்றது இந்த தைலகாய்டு மெம்பரைன் அப்படின்ற ஒரு மெம்பரைன், ஓகேவா? தைலகாய்டு மெம்பரைன்றது தைலகாய்டு லூமன் அப்படின்ற ஒரு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மெம்பரைனுக்கு பேர் தான் தைலகாய்டு மெம்பரைன் அப்படின்னு பேர், ஓகேவா? இந்த லூமன் சுற்றி இந்த தைலகாய்டு மெம்பரைன் விச் இஸ் என்க்ளோஸ் த தைலகாய்டு லூமன். தைலகாய்டு இஸ் ஃபார்ம்ஸ் த ஸ்டாக் ஆஃப் த டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். இது வந்து தைலகாய்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு டிஸ்க் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா கிரானா அப்படின்னு பேர். ஓகே, 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு டேஷ் அப்படின்னா கிரானா. ஓகேவா? தைலகாய்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா தைலகாய்டு மெம்பரைன் covers the thylakoid lumen and it is forms the stalk of a disc like structure is called the grana. Okay, next what is called the grana அப்படினு பார்க்க போறோம். grana அப்படினா இங்க தான் நம்ம சொல்லிட்டோம் என்னன்னா disc like structure. எதெல்லாம் சேர்ந்தது disc like structure-ஆ இருக்கும் அப்படினா இந்த each other by the membranes luminous interconnected by the lumen. இந்த lumenலாம் plural formல சொல்லும்போது luminae அப்படினு சொல்றாங்க. இந்த luminae எல்லாம் interconnected-ஆ உருவாகி ஒரு disc like structure-ல உருவாக்குறது. அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா grana-ன்னு பேரு. சோ interconnected ஆகிற இதுக்கு பேர் வந்து ஃபெரட் சேனல் அப்படின்னு பேர். ஓகேவா? இதுக்கு என்ன பேருனா ஃபெரட் சேனல் அப்படின்னு பேர். சம் ஆஃப் த தைலகாய்டு ஆர் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு த கிரானா. த ஸ்டாக் ஆஃப் த டேர்ம்டு as a grana and they are interconnected to each other by the membrane is called the ferret channel அப்படின்னு பேர். What is called the ferret channel அப்படின்னா the interconnected luminae is called the ferret channel அப்படின்னு பேர், ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ஒன்ஸ் அகேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் chloroplast. இந்த chloroplast எங்கே இருக்குது அப்படின்னா பிளாஸ்டைட்ஸில் இருக்குது. இந்த பிளாஸ்டைட்ஸ் அப்படின்றது வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு chloroplast, chromoplast and leucoplast. chloroplast இஸ் கிரீன் கலரில் இருக்கக்கூடியது. அதான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இட் இஸ் present in the green pigment that is called the chlorophyll. இட் இஸ் ஓவல் ஷேப்பில் இருக்கும். டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 10 மைக்ரோமீட்டர் இருக்கும். திக்னஸ் வந்து 1 to 12 மைக்ரோமீட்டர் இருக்கும். உடைய ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து பார்க்கும்போது ஓவல் ஷேப்ல டபுள் லேயர் இருக்கும். இன்னர் அண்ட் அவுட்டர் இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த இன்டர் மெம்பரைன். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளை இது ரெண்டுமே பிரிக்குது, இன்னர் அண்ட் அவுட்டர் மெம்பரைன்.
ஸ்ட்ரோமா இந்த உள்ளுக்குள்ளே இன்டர் மெம்பரைன் இருக்குல்ல, அந்த இன்டர் மெம்பரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ்க்கு தான் ஸ்ட்ரோமா அப்படின்னு பேர். இதில் வந்து டிஎன்ஏ 70S ரிபோசோம்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தைலகாய்ட்ஸ் அப்படின்றது தைலகாய்டு மெம்பரைன்றது வந்து தைலகாய்டு லூமனை வந்து என்க்ளோஸ் பண்ணுது. இது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு பேர் கிரானாங்கும் போது அகைன் நீங்கள் திரும்ப சொல்லலாம், இந்த டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு பை த லூமன் இஸ் கால்டு த கிரானா. அந்த சேனலுக்கு பேர் வந்து ஃபெரட், FRET, ஃபெரட் சேனல் அப்படின்னு பேர். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.